இன்னைக்கு புரிதல் கற்போம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்பை எப்படி எளிமையான முறையில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய கணங்களை வரிசை ஜோடியில் எடுத்து எழுதிக்கணும். வரிசை ஜோடியில் எடுத்து எழுதும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரில் அந்த ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஏக்குரிய கணங்களாக அப்படியே வந்திருந்தது அப்படின்னா அது சார்பு. அப்படி இல்லைன்னா அது சார்பு கிடையாது. இங்கே பாருங்கள், ஏபி வந்திருக்கு, சி வரலை, அப்போனா இது சார்பு கிடையாது. இங்கே மூணுமே பியாக தான் வந்திருக்கு, ஆனால் நமக்கு ஏபிசின்னு கிடைக்கணும். அப்போ இதுவும் சார்பு கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு மூணுமே நமக்கு கிடைச்சிருக்கு, அப்போது இது சார்பு. இங்கே பாருங்கள், ஏபிசி இருக்குது, ஆனால் மேலே ஏ 2 தடவை வந்திருக்கு, அப்படியும் வரக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய கணம் அப்படியே நமக்கு கிடைச்சாதான் அது சார்பு, அப்படி இல்லைன்னா அது சார்பு கிடையாது.